கொக்குவில் பொற்பதி சனசங்க நிலையத்திற்கான புதிய கட்டிடத்தை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வேஸ்ட்ரி அலண்டீன் இன்று திறந்து வைத்தார். ஊர் மக்களின் நிதி பங்களிப்புடன் கடந்த பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொக்குவில் பொற்பதி சனசமூக நிலைய தலைவர் தலைமையில் நடைபெற்ற கட்டிட திறப்பு விழாவில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் அம்பலன் ரவீந்திரதாசன் மற்றும் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வைத்தியர் ரட்ன அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் இந்த கட்டடத்தை ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு நம்மால் இயன்றவரை அழகிய கட்டடமாக அமைத்திருக்கின்றோம். நாங்கள் இந்த சனசமூகத்தின் ஊடாக சிறந்த கல்வியாளர்களையும் கணனித்துறை விற்பனர்களையும் ஆங்கில தேர்ச்சி மிக்க மாணவர்களையும் சிறந்த விளையாட்டு வீரர்களையும் உருவாக்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அத்தோடு அறநெறி பாடசாலையையும் நடாத்துவதற்கு எண்ணியிருக்கின்றோம். இதற்காக எமது வெளிநாடுகளில் இருக்கின்ற எமது நண்பர்கள் மூலம் இப்பொழுது நிதி திரட்ட ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களது நிதியும் கிடைக்கப்பெற்றபின் இதை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு நாங்கள் எண்ணியிருக்கின்றோம்.